டாக்டர்ஸ் நேரம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உடல் எடை குறைய என்ன பண்ணணும், குறிப்பா தொப்பை குறைய என்ன பண்ணணும்? உடம்புல ரத்தத்துல அதிக கொழுப்பு இருக்கு, நான் பார்த்தா ஒல்லியா தான் இருக்கேன், ஆனா டாக்டர் கிட்ட போனா நீ உணவை கட்டுப்பாடு பண்ணு, உன்னுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைப்பதற்கான மருந்துகளை நீ சாப்பிட்டு தான் ஆகணும்னு கட்டாயப்படுத்துறாரு. நான் என்ன பண்ணணும்? அதே போல உடல் அதிகமாக இருப்பதால் ஏற்படுகின்ற சிறுநீர் கசிவு சார்ந்த சிரமங்கள் இல்லாம இருக்க நான் என்ன பண்ணணும்? உடல் எடை குறைக்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், ஜிம் இதெல்லாம் செஞ்சு என்னோட உடம்பு சூடாகி கடைசியில உடம்பெல்லாம் கொப்பளம் வந்துச்சு சார். இந்த உடல் எடை குறைக்க முயற்சி செய்யும் போது உடல்ல ஏற்படுகின்ற அந்த சூடினால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளை நான் எப்படி குறைக்கணும்? இந்த எல்லா கேள்விக்கான விடைதான் உடல் பருமன் குறைய கஷாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான குடிநீர். உடல் பருமன் குறைய கஷாயம் செய்ய தேவையான பொருட்கள்: மலைவேம்பு, பரங்கிப்பட்டை, நெருஞ்சில், சோம்பு. அளந்து வைத்திருக்கக்கூடிய நீர் 300 மில்லியை நான் முதல்ல சேர்க்கிறேன். பொதுவா இந்த மாதிரி கஷாயம் செய்யும் போது நான் அந்த 300 மில்லி அப்படின்ற ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்றது எதற்காகன்னா, நம்ம பெரும்பாலும் உபயோகப்படுத்துகின்ற பொருட்கள் எல்லாம் சூரணமாகவோ அல்லது மூலிகை பொருட்களாகவோ வறண்ட நிலையில் இருக்கும்போது அந்த நீர் அதுல ஊறி அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள், அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் தான் நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த 300 மில்லியிலிருந்து 100 மில்லியாக குறைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். முதல்ல நான் சேர்க்க போறது மலை வேம்பு. ரொம்ப அழகான ஒரு மூலிகை. இந்த மலை வேம்பு பார்த்தீங்கன்னா கருமுட்டை பை நீர்க்கட்டிகளில் இருக்கக்கூடிய கட்டிகள் ஆரம்பித்து மாத விலக்குகளில் ஏற்படுகின்ற சிரமங்கள் வரை தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துன்னு சொல்லலாம். பரங்கிப்பட்டை, இதுக்கு பேரே ஸ்மைலாக்ஸ் சைனா அப்படின்னு தான் பேர். சீனத்திலிருந்து நம்முடைய இயற்கை மருத்துவத்திற்கு வந்த ஒரு பெரிய பொக்கிஷம்னு சொல்லலாம். புற்றுநோயில் ஆரம்பித்து தீர்க்க முடியாத நோய்களில் இருக்க வகைப்பாட்டியல் ஆரம்பித்து சோரியாசிஸ் நோயில் ஆரம்பித்து கருப்பு கரப்பான்னு சொல்லுவோம். நல்ல முகம் அழகா இருக்கா, திடீர்னு கரும்புள்ளிகள் அப்படியே ஆளே அட்ட கருப்பா மாறிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கருப்பு கரப்பான் வரை தீர்க்கக்கூடிய சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம். நெருஞ்சில், உடலில் இருக்கக்கூடிய நீராக கழிவாக இருக்கக்கூடிய பொருட்களை வெளியேற்றக்கூடிய சிறந்த மருந்து, காயகல்ப மருந்து. சோம்பு, நம்ம வீட்டு சமையலறையில் உள்ளது. எடை குறைப்புக்கு வெறும் சோம்பு கஷாயமே போதும்னு கூட நான் நிறைய நிகழ்ச்சியில சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு வேகமாகவே நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எடையை குறைப்பதற்கு இந்த சோம்பே ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். 4 பொருட்கள், சுலபமானது. இதுல மலைவேம்பு, பரங்கிப்பட்டை, நெருஞ்சில், சோம்பு, இந்த 4 பொருட்களும் ஒன்றாக சேரும் போது இந்த கால் வீக்கம் இருக்கும். நிறைய உடல் எடை அதிகமா இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா காலையில எழுந்திருக்கும் போது கால் பிளாட்டா இருக்கும். ஆனா நேரம் போக போக பாத்தீங்கன்னா கால் அப்படியே வீங்கிட்டே இருக்கும். அவங்க எல்லாம் அந்த கஷாயத்தை போட்டு குடிச்சாங்கன்னா ஒரு மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா கால் அப்படியே ஸ்லிம்மா இருக்கிறத பார்க்க முடியும். அவ்வளவு உடம்பில் தேங்கி கிடக்கக்கூடிய, பொதுவாக பெண்களுக்கு தொடை பகுதியெல்லாம் உருவமே இல்லாம பார்ப்பதற்கு ஒரு மாதிரி கொலகொலவென்று இருக்கும். அவங்க எல்லாம் அந்த கஷாயம் சாப்பிடும்போது அந்த தொடை நார்மல் ஷேப்புக்கு வரதையே நம்ம பார்க்க முடியும். உடல் எடையை குறைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அழகான அருமருந்து, மிக சுலபமான மருந்து. என்னுடைய அனுபவத்துல ஒரே மாசத்துல 10 கிலோ குறையணுமா? வேண்டாம். ஆனா மாசத்துக்கு 2 கிலோ எடை குறைஞ்சா போதும். பெரிய செலவு வேண்டாம், சுலபமா செய்யணும், செஞ்சு சாப்பிட்றதுக்கு சுலபமா இருக்கணும், அதே போல சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வரும்போது என்னோட சாய்ஸ் இந்த உடல் எடை குறைய, குறிப்பாக தொப்பைக்குரிய இந்த கஷாயம் நான் சொல்லுவேன். உடல் எடை குறைய, உடல் பருமன் குறைய கஷாயம் ரெடியாகி விட்டது. இதோடைய மருத்துவ குணம் என்னங்கிறத விவரமாக நாம் பார்ப்போம். உலகம் முழுவதும் தேடப்படுகின்ற ஒரு விஷயம், இன்றைக்கு இணையத்தில் அதிகமாக தேடப்படுகின்ற ஒரு விஷயம் என்ன? உடல் எடை குறைய நான் என்ன செய்யணும்? எவ்வளவு முயற்சி செய்தாலும், என்ன முயற்சி செய்தாலுமே எடை குறையவில்லை அப்படிங்கிற வருத்தம் நம்மில் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கும். உடல் எடை குறைய நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உணவு முறையாக, உபவாசம்னு சொல்லக்கூடிய இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்காக, இன்னைக்கு நிறைய கடுமையாக செய்யக்கூடிய யோக பயிற்சிகளாக, உணவில் அரிசியை தவிர்ப்பேன், உணவில் இனிப்பை தவிர்ப்பேன்னு நிறைய விஷயங்களை அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கை முறையில் இருந்தாலும் கூட 1 கிராம் கூட உடல் எடை குறையவில்லை அப்படிங்கிற வருத்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்மில் எத்தனை பேர்?
இப்போ உடல் எடை ஏன் குறையவில்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். இரண்டாவது, இன்றைக்கு பெண்களுக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய பிரச்சனையாக நாம் பார்ப்பது மாதவிலக்கில் ஏற்படுகின்ற தடுமாற்றங்கள் தான். மாதவிலக்கு சீராக வராமல் இருப்பது, மாதவிலக்கு 2 மாதத்திற்கு ஒரு முறை 3 மாதத்திற்கு ஒரு முறை ஏற்படுவது, மாதவிலக்கு ஏற்பட்டாலும் உதிரப்போக்கு அதிகமாக இல்லாமல் இருப்பது, மாதவிலக்கு இதில் ஏற்படுகின்ற மாற்றங்களால் உடல் எடையும் வயிறு பகுதியும் அடிவயிறு பகுதியும் பெரிதாகி கொண்டே போகின்ற ஒரு நிலை. இது எல்லாத்துக்கும் மேல இன்றைக்கு மாதவிலக்கு கோளாறுகளால் பெண் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் முகத்தில் தாடி மீசை வளரக்கூடிய ஒரு நிலையாக இன்றைக்கு நம்மில் நிறைய பேர் போராடி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த உடல் பருமன் பெண்களுக்கு அதிகமாகும் போது ஏற்படுகின்ற மற்றும் ஒரு பிரச்சனை என்ன? சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படுகின்ற வலி, சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படுகின்ற சுருக்கு, சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படுகின்ற சிரமங்களால் அவதிப்படுவது. சிறுநீர் வருது அப்படின்னு நினைச்ச உடனே போகணும், இல்லைன்னா காலில் போயிடுது சார். கொஞ்சம் இருமனா தும்மனா கீழே உட்கார்ந்து எழுந்திருச்சா அல்லது கொஞ்சம் உறக்க ஏதாவது பேசினா உடனே சிறுநீர் கசிவு ஏற்பட்டு விடுகிறது. நிறைய முஸ்லீம் சகோதரிகள் என்கிட்ட வரும்போது அவங்க ரொம்ப வருத்தப்படுகின்ற ஒரு விஷயம் என்னன்னா, சார் இந்த சிறுநீர் கசிவு இருக்கிறதுனால என்னால பிரேயர் கூட பண்ண முடியல, பல மாசம் ஆச்சு பிரேயர் பண்ணி, அதுவே என்னை பெரிய சிரமத்தோட வாட்டுது. பெரிய பெரிய மருத்துவர்கள் பெரிய பெரிய மருத்துவமனைகள் சென்று கூட நான் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், எனக்கு அது ரொம்ப கஷ்டப்படுது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல உஷ்ண வியாதிகள், உடம்புல ஏற்படுகின்ற கடுமையான சூடுடைய வெளிப்பாடாக தலைமுடி கொட்டுவதிலிருந்து, பொடுகிலிருந்து, இன்றைக்கு உடல்ல ஆங்காங்கே ஏற்படுகின்ற கொப்புளங்களிலிருந்து, முகத்தில் ஏற்படுகின்ற முகப்பருவிலிருந்து, உடல் முழுவதும் ஏற்படுகின்ற சிரமங்களாக நாம் பார்க்கக்கூடியது உஷ்ண வியாதிகள். இந்த மாதிரி தொப்பை அதிகமாக இருக்கிறது, மார்பு பகுதி அதிகமாக இருக்கிறது, பிட்டப்பகுதி அதிகமாக இருக்கிறது, தொடை பகுதி அதிகமாகி நடக்கும்போது தொடை ஒன்றோடு ஒன்று உரசி எனக்கு புண்ணாக ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி நிறைய சிரமங்களோடு நாம் இருக்கிறத பார்க்கணும். அப்ப இது சார்ந்த சிரமங்களை மாற்ற வேண்டும், குணப்படுத்த வேண்டும். இந்த சிரமங்களிலிருந்து முழுமையாக வெளிவருவதற்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள் அப்படின்னு வரும்போது, அந்த முயற்சிகளுடைய முதல் முயற்சியாக நாம் எடுக்கக்கூடிய ஒரு கஷாயம் தான் உடல் பருமன் குறைய கஷாயம். மலைவேம்பு, பரங்கிப்பட்டை, நெருஞ்சில் மற்றும் சோம்பு. எவ்வளவு சுலபமானது பாருங்களேன். மலைவேம்பு இன்றைக்கு நம்ம தோட்டத்திலே இருக்கும், நெருஞ்சிலும் நம்ம தோட்டத்துல இருக்கு, சோம்பு நம்ம வீட்டுல இருக்கு. அதே போல பரங்கிப்பட்டை நம்ம நாட்டு மருந்து கடைகள்ல இருந்து மிக சுலபமாக மலிவாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஒவ்வொன்றையும் 3 கிராம் அளவுக்கு எடுத்து 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நாம் எடுக்கும் போது நமக்கு மிகப்பெரிய அளவுல உடல் ஆரோக்கியம் மேம்படுவதை நம்ம பார்க்க முடிகிறது இல்லையா? உடல் எடை குறைவதையும் நம்ம பார்க்கலாம். இந்த உடல் எடை அப்படிங்கிறது ரொம்ப ட்ரிக்கியான ஒரு விஷயங்க. நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் உடல் எடை அப்படிங்கிறது சாப்பிட்ற சாப்பாடை பொறுத்து அல்லது உடற்பயிற்சி இல்லாம இருக்கிறதுனால மட்டும்தான் உடல் எடை இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஆனா அது உண்மையான்னு கேட்டா ஒரு 10% தான் அது உண்மையை தவிர 90% அது உண்மை கிடையாது. உடல் பருமன்ல 5 நிலைகள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். முதல் நிலை உடல் பருமன் அப்படிங்கிறது பொதுவாக உண்ணுகின்ற உணவை பொறுத்து, நல்ல 3 வேளையும் நல்ல கொழுப்பான உணவு, இனிப்பு உணவு, அசைவ உணவுகள் நம்ம சாப்பிடும் போது வெளியிலிருந்து பார்ப்பதற்கு நம்ம உடல் பூசணா போல இருக்கும். ஆனா எடை மேஷன்ல ஏறினா எடை இருக்காது. இதுதான் முதல் நிலை உடல் எடை அதிகரிப்புன்னு சொல்லுவோம். 2ஆம் நிலை உடல் எடை அதிகரிப்பு அப்படிங்கிறது என்ன? 2ஆம் நிலை அப்படின்னு வரும்போது நீங்க உங்களுடைய வயிறு பகுதி, பிட்ட பகுதி, உங்களோட மார்பு பகுதி, கை ஆர்ம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தசை பகுதிகளில் ஒரு மாற்றம் இருக்கும். இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? வழக்கமா நம்ம போடுற சட்டையை போட்டோம்னா அங்கங்க லேசா பிடிக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பா சட்டையை போட்டு நம்ம உட்கார்ந்தோம்னா வயிறு பகுதி மட்டும் கொஞ்சம் புதிக்கிட்டு வெளியில வர மாதிரி இருக்கும். வழக்கமா நம்ம போடக்கூடிய பேண்ட் நமக்கு பத்த முடியாத நிலையில இருக்கும். இது தவிர பிசிக்கலா நம்ம எந்த விதமான மாற்றத்தையும் உணர மாட்டோம். வேலை செய்யறதுல, நடக்கிறதுல, தூங்குறதுல எதுவுமே தெரியாது. பார்ப்பவர்கள் கூட நம்மை பார்த்து உடல் எடை கூடிவிட்டதுன்னு சொல்லக்கூடிய அளவுல இருக்காது. இது 2ஆம் நிலை உடல் எடை அதிகரிப்புன்னு சொல்லுவோம். 3ஆம் நிலை உடல் எடை அதிகரிப்புன்னு சொல்லுவோம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த 3ஆம் நிலை உடல் எடை அதிகரிப்பு அப்படிங்கிறது தான் நம்மளோட வார்ட்ரோபை கம்ப்ளீட்டா மாத்த வைக்கும். போடுற துணி எதுவுமே நமக்கு பத்தாது. அந்த துணியை போட்டா பார்க்கறதுக்கே ஆக்வர்டா இருக்க மாதிரி, குறிப்பா பெண்களுக்கு வயிறு பெருசா இருக்க மாதிரியும், மார்பகம் பெருசா இருக்க மாதிரியும், பிட்டப்பகுதி பெருசா இருக்க மாதிரியும்,
பார்க்கும் போதே எல்லாம் கேட்பாங்க, என்ன நீ பத்தாத ட்ரெஸ்ஸை போட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாறுதல் இருக்கும். உடல் எடை ரொம்ப அதிகமாகுது போல இருக்கே, கொஞ்சம் கவனமா பாத்துக்குங்க அப்படின்னு நமக்கு உறவினர்களும் நண்பர்களும் சொல்லக்கூடிய நிலை அப்படிங்கிறது தான் ஸ்டேஜ் 3 வெயிட் கெயின் சொல்லுவோம். இதுதான் ஒபேசிட்டியோட 3ஆம் நிலை. 4ஆம் நிலை அப்படிங்கிறது தான் இன்றைக்கு பெரும்பாலும் நமக்கு சிரமம் ஏற்படக்கூடிய நிலை. அதாவது, சார் முன்னாடி நான் 80 கிலோ இருந்தேன் சார், ஆனா நடப்பேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன், வேலைகள்லாம் செய்வேன், கோவில் போவேன், மலை ஏறுவேன், படிக்கட்டுகள் ஏறுவேன், மேல போய் துணி காய வைக்கிறது வரையில நான் எல்லாமே செய்வேன் சார், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை சார் அப்படின்போம். இது 3ஆம் நிலையில 4ஆம் நிலையில வரக்கூடியது. ஆனா 5ஆம் நிலைன்னு வரும், 4th ஸ்டேஜ்னு வரும்போது என்ன ஆகும்? இந்த 4th ஸ்டேஜ்ல இந்த வேலையெல்லாம் என்னால செய்ய முடியல சார், இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு சோர்வு அதிகமாகுது, 2 மாடி துணியை தூக்கிட்டு நான் போனோம் சார், 2 மாடிய துணியை தூக்கிட்டு நான் போறேன்னா எனக்கு மூச்சு வாங்க ஆரம்பிக்குது, இந்த மாதிரி சிரமங்களை நம்ம சொல்றோம்ல, இதுதான் ஸ்டேஜ் 4 உடல் எடை அதிகரிப்புங்கிறது. அதாவது சமூக ரீதியான உடல் எடை அதிகரிக்கிறதுன்னு எல்லாரும் சொல்றதும், வழக்கமாக நாம் போடக்கூடிய உடைகள் நமக்கு பற்றாமல் போய் புதிய உடைகளுக்கு மாற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுவதும், தினசரி செய்யக்கூடிய வேலையில உடல் பாரம் நம்முடைய இயக்கத்தை குறைக்கக்கூடிய அளவுக்கு மாற்றங்களை கொண்டு வருவதும், அதைவிட முக்கியமாக வழக்கமாக நாம் செய்யக்கூடிய வேலைகளை செய்யும் போது அசாதாரணமான உடலுடைய ஒரு பலவீனமும் சோர்வும் நம்மை வாட்டி வதைப்பதும், இந்த வேலையை நான் செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு நமக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுவதும் 4ஆம் நிலை உடல் எடை அதிகரிப்புல நம்ம பார்ப்போம். 5th ஸ்டேஜ் தான் ஃபுல்லா அதிகமான ஒபேசிட்டி. அப்ப என்ன ஆகும்? பெண்களுக்கு மாதவிலக்கு கோளாறு, ஆண்களுக்கு அவங்களோட உயிரணுக்கள் சார்ந்த சிரமங்கள், அல்லது அவங்களுடைய விரைப்புத்தன்மை சார்ந்த விந்து முந்துதல் சார்ந்த சிரமங்கள், உடல் எடையின் காரணமாக குரட்டை அதிகமாகி மனச்சோர்வு, பிரெயின் ஃபாகுங்கிறது ஏற்படுவதை பார்க்க முடியும். அப்ப அவங்களால என்ன ஆகும்? திறம்பட யோசிக்க முடியாது, திறம்பட செயல்பட முடியாது, எல்லா வகையிலும் கடுமையான சோர்வோடு போராடி கொண்டிருக்கிறத பார்க்க முடியும். 4வது ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு என்னன்னா, இந்த உடல் எடையினால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள், மூளை, இதயம், நுரையீரல், ஈரல், சிறுநீரகம், செரிமான மண்டலம், நரம்பு மண்டலம்னு எல்லாமே அதோடைய செயல்பாடை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து இழந்து போகக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த 5 நிலைகள்ல எந்த நிலையில் நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் ரொம்ப முக்கியம். முதல் 2 நிலையில் இருப்பவங்க பெருசா மெனக்கெடவே வேண்டாங்க, ஒரே ஒரு டீடாக்ஸ் பண்ணீங்கன்னா உங்க உடல் எடை கம்ப்ளீட்டா நார்மலுக்கு வரதை பார்க்க முடியும். 3வது அல்லது 4வது நிலையில நீங்க இருக்கீங்கன்னா டீடாக்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் முறையான முயற்சிகளை நம்ம செய்ய வேண்டியது அவசியம். 5ஆம் நிலையில இருக்கவங்க முறையான மருத்துவ ஆலோசனையோடு உடல் எடையை குறைப்பதற்கான முயற்சியை குறைந்தது 1 வருடம் 2 வருடம் செய்யணும். இந்த 5th ஸ்டேஜ் நீங்க வரும்போது 30 கிலோவுக்கும் மேல உங்க எடை ஏறி போயிருக்கிறத பார்க்க முடியும். நிறைய பெண்கள் சொல்லுவாங்க, சார் எனக்கு 26 வயசுல கல்யாணம் ஆச்சு, என் எடை அப்ப வெறும் 50 கிலோ தான் சார், இன்னைக்கு எனக்கு 45 வயசு ஆச்சு, என்னோட எடை 120 கிலோல இருக்கேன் சார் சொல்லுவாங்க இல்லையா? இதுதான் 5th ஸ்டேஜ் வெயிட் கெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 5th ஸ்டேஜ் ஆஃப் ஒபேசிட்டி நம்ம சொல்றது இதுதான். அப்ப இந்த 5 நிலைகள்ல இருக்கவங்க எல்லாருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய, படிப்படியாக உடல் எடையை குறைத்து ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருமருந்து எது? இந்த மலைவேம்பு, பரங்கிப்பட்டை, நெருஞ்சில், சோம்பு கஷாயம் தான். ரொம்ப சுலபமான மருந்து, ரொம்ப எஃபெக்டிவான மருந்து. முதல் 2 நிலையில் இருக்கக்கூடிய உடல் எடை கூடியவர்களுக்கு உடனடியான பலன் கிடைக்கிறத பார்க்கலாம். ஒரு 100 நாட்கள் நீங்க சாப்பிட்டீங்கனாலே பார்க்கும்போது அப்படியே வயிறெல்லாம் பெருசா இருந்த நிலைமை கொஞ்சம் குறைஞ்சு போறத பார்க்கலாம். 3, 4ஆம் நிலையில் இருப்பவர்களுக்கும் இது பயன் கொடுக்கும். 5ஆம் நிலையில் இருப்பவர்கள், அதாவது எடை 30 கிலோவுக்கும் மேலே அதிகமாகி இருக்கின்ற கவலையில இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை சாப்பிட ஆரம்பிச்சாலே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக அதை சாப்பிடும் போது நல்ல ஒரு பெருமாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். மலைவேம்பு, பரங்கிப்பட்டை, நெருஞ்சில், சோம்பு, இந்த 4 விஷயங்களை ஒன்றாக சேர்த்து முறைப்படுத்தப்பட்ட ஒரு தீநீராக, பொதுவா நான் என்ன சொல்வேன்னா, இதை ஒரு கஷாயம் மாதிரி கூட வைக்காதீங்கன்னு சொல்வேன். நல்லா 1 லிட்டர் தண்ணி எடுங்க, அதுல 10 கிராம் மலைவேம்பு, 10 கிராம் பரங்கிப்பட்டை, 10 கிராம் நெருஞ்சில், 10 கிராம் சோம்பு நல்லா கொதிக்க வைங்க. ஒரு பாத்திரத்துல இதெல்லாம் போட்டு தண்ணி கொதிக்கும் போது இந்த பொருட்களை போட்டு மூடிட்டு ஸ்லிம்ல வச்சிருங்க. 20 நிமிஷம் அது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு அதை அப்படியே வடிகட்டி ஒரு பிளாஸ்க்ல போட்டு வச்சிருங்க. காலையில இருந்து ராத்திரி வரையிலும் 50 மில்லி அல்லது 75 மில்லி இதை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகா அந்த உடல் எடை குறைப்புக்கு மருந்தாக இல்லாமல் ஒரு குடிநீராகவே உங்களோட உடம்பு எடை குறையறத பார்க்க முடியும். இது ஒரு சின்ன உதாரணம். இன்றைக்கு ரொம்ப ஒரு நாட்டியத்தில் பேரொழியா இருக்கக்கூடிய ஒரு அம்மா என்னை பார்க்க வந்திருந்தாங்க.
பிரசவ காலத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வயிறு பகுதி மட்டும் ரொம்ப பெரியதாகி விட்டது. அவங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜிம், இன்றைக்கு இருக்கக்கூடிய உணவு முறைகள்னு எல்லாரையும் பார்த்துட்டாங்க. வெயிட் குறையுது, ஆனா பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் மாறல. நாட்டியம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், எந்த அளவுக்கு அவங்க ஸ்லிம்மா இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய நளினங்கள், உடல் வாகு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். தொப்பையோட போய் ஒருத்தர் ஆடினா எப்படி இருக்கும்? அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை, இதனாலேயே என்னாலேயே நாட்டியம் செய்ய முடியல அப்படின்னு. அவங்க அந்த நாட்டியத்துல டாக்டரேட் வரையிலும் பண்ணியிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிஞர்னு சொல்லலாம் இந்த ஒரு விஷயத்துல. அப்ப என்ன பார்க்க வரும்போது அவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், மருந்து சாப்பிடக்கூடாது, அப்புறம் பெருசா என்னால இதை பண்ண முடியாது, கஷாயங்கள் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்ப அவங்களுக்கு நான் சொன்னது 3 விஷயங்கள் சொல்லி கொடுத்தேன். முதல்ல நம்ம மருத்துவமனையில நம்ம கொடுக்கக்கூடிய அந்த 6 நாள் டீடாக்ஸ் ப்ரோக்ராம், முதல் நாள் 30 மில்லி, அடுத்து 45, அடுத்து 60, அடுத்து 75, அடுத்து 90, கடைசியாக 105, 7வது நாள் காலையில பேதிக்கு மருந்து. இந்த 6 நாளைக்கு முறையான உணவோடு கூடிய ஒரு புரோட்டோகால். 7வது நாள்ல இருந்து 90வது நாள் வரையிலும் யோகா, தியானம், மூச்சு பயிற்சி, அது கூட இந்த மலைவேம்பு, பரங்கிப்பட்டை, நெருஞ்சில், சோம்பு கலந்த ஒரு கஷாயம். வேற ஒண்ணுமே இல்லை. இதை நான் அவங்களுக்கு கஷாயமா கொடுக்காம ஒரு சித்த ஜலமாக, இதுக்கு பேரு சித்த ஜலம்னு பேரு, 1 லிட்டர் தண்ணியில இந்த மருந்துகளை போட்டு நன்றாக கொதிக்க வைத்து, வேக வைத்து, ஸ்லிம்ல வச்சு, ஆவியாகாம அந்த தண்ணியை உள்ள கண்டென்ஸ் பண்ணி அப்படியே வச்சு வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த நீரை ஒரு கிளாஸ் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை, 1/2 மணி நேரத்துக்கு ஒரு முறை 50 மில்லி குடிக்கின்ற நீராக குடிக்கும் போது அவ்வளவு அழகாக வயிறு சுருங்கி வந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. விளக்கெண்ணெய் மட்டும் டெய்லி அவங்கள வயிற்று பகுதியில் நான் அப்ளை பண்ண சொன்னேன். என்ன காரணம்னா, இந்த கொழுப்பு கரைஞ்சி உடம்பு சுருங்கும் போது ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்துடக்கூடாது, அதுக்காக விளக்கெண்ணெய் மட்டும் தடவை சொன்னேன். கரெக்டா 3 மந்த்ஸ் கழிச்சு அவங்க சொன்னாங்க, ஃபினாமினல் ரிசல்ட்ஸ். பிரசவ காலத்திற்கு முன்னாடி என்னோட வயிறு எப்படி சுருங்குச்சோ அதே போல இன்றைக்கு என்னோட வயிறு மாறி போயிருக்கு. இப்ப டான்ஸ்ல என்னோட ஃபோக்கஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது நடந்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்று வரையிலும் பாத்தீங்கன்னா இந்த தண்ணீர் குடிப்பதை அவங்க விடவே இல்லை, தொடர்ந்து குடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப எதுக்கு நான் சொல்றேன்னா, இன்றைக்கு கலைத்துறையினருக்கு மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருக்குமே நம்ம ஃபிட்டா இருக்கணும்னு ஒரு ஆசை இல்லைங்களா? இன்னைக்கு ஒரு திருமணமான பெண் பிரசவ காலத்திற்கு பிறகு இளமையாக இருக்க முயற்சி செய்வதும், திருமணத்திற்கு முன்பும் பின்பும், நேத்து பாத்தீங்கன்னா என்ன பாக்குறதுக்கு 2வது முறையா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிமெண்ட் கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட் வந்திருந்தாரு. ஆந்திரால இருந்து என்ன பார்க்க வந்திருந்தார். அவர் எதுக்கு வந்திருந்தாருன்னா, அவரோட உடல் எடை குறையணுங்கிறதுக்காக வந்திருந்தாரு. அவருக்கு நான் ஒரு டீடாக்ஸ் மட்டும் லாஸ்ட் டைம் கொடுத்திருந்தேன். டீடாக்ஸ்லயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 நாட்கள்ல 10 கிலோ வரையும் எடை குறைஞ்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் எனக்கு சொன்னாரு, சார் நான் ஒரு பெரிய கம்பெனியோட வைஸ் பிரசிடென்ட், எனக்கு நிறைய மருந்தெல்லாம் கொடுக்காதீங்க, சிம்பிளிஃபைடு ஃபார்முலா கொடுங்கன்னு கேட்கும்போது, அந்த 7 நாட்களுக்கு பிறகு இந்த ஒரு கஷாயத்தை வீட்டில் சாப்பிடுங்க, கூட யோகா, தியானம், மூச்சு பயிற்சி எல்லாம் ஆன்லைன்ல கனெக்ட் பண்ணி கொடுத்தேன். நேத்து அவர் எனக்கு சொன்னாரு, சார் எனக்கு சீனியர் வைஸ் பிரசிடென்ட்டா 4 வருஷம் கழிச்சு ப்ரொமோஷன் வந்திருக்கு. இந்த 4 வருஷம் என்னோட ப்ரொமோஷன் வராம இருந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா சார்? என்னோட உடம்பு எடை தான் சார். இந்த 1 மந்த் ட்ரீட்மெண்ட்ல நான் ஆல்மோஸ்ட் 15 கிலோ எடை குறைஞ்சிருக்கேன். இந்த 15 கிலோ எடை குறைஞ்சதுனால என்னோட ஃபிட்னஸ் அந்த இடத்துல இருந்த தடை மாறி, எனக்கு கிட்டத்தட்ட என்னோட பெரிய ஆவலே ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து நம்ம டெவலப் ஆகி ஒரு சீனியர் பொசிஷனுக்குள்ள போறோம். அந்த சீனியர் பொசிஷனுக்குள்ள போகும்போது நம்முடைய அந்த எடைங்கிறது ஒரு பெரிய சவாலா இருந்தது. நிறைய ட்ரை பண்ண ஃபெயிலியர் ஆச்சு சார். பட் குட் தட் நீங்க கொடுத்த டீடாக்ஸ், அதே போல மருந்தா இல்லாம சுலபமான கஷாயமாக நீங்க இதை கொடுத்தீங்க. பெரிய ரிசல்ட்ஸ், ஃபினாமினல் ரிசல்ட்ஸ் இருந்தது சார், ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. எதுக்காக இதை சொல்றேன்னா, இன்னைக்கு ஆண்களும் அவங்களுடைய ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அழகுக்காக நம்ம உடம்ப மெயின்டைன் பண்ணல, ஆரோக்கியத்திற்காக, மருந்தற்ற வாழ்க்கைக்காக, நீண்ட காலம் இளமையாக வாழ்வதற்காக. இன்னைக்கு நம்மலாம் என்ன நினைக்கிறோம்னா, நம்மளோட கமிட்மெண்ட் டு த ஃபேமிலி ஒரு 60 வருஷம், அந்த 60 வயசுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆயிட்டு நம்ம நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனா நீங்க சொல்லுங்க, 60 வயசுக்கு அப்புறம் நம்ம யாராவது ஒருத்தர் நிம்மதியா இருக்குமா? சுகர் வருது, பிரஷர் வருது, கொலஸ்ட்ரால் வருது, ஹார்ட் ப்ராப்ளம் வருது, முட்டி வலி வருது, இடுப்பு வலி வருதுன்னு நிறைய பிரச்சனைகளோட போராட்டம். அப்ப இதெல்லாம் வருவதற்கான காரணம் என்னன்னு ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணி பாருங்க. நம்ம வெயிட் தான் அதுல காரணமா இருக்கும். அப்ப வெயிட்டை குறைக்க என்ன பண்ணணும்? ரொம்ப சுலபமா இந்த ஒரு தீநீரை சாப்பிட்டாலே போதும். அதே போல பெண்கள், இன்றைக்கு மாதவிலக்கு சீராக ஏற்படாமல் உடல் எடை அதிகரிக்கக்கூடிய பெண்கள், மாதவிலக்கு அதிகமாகி அதீத உதிரப்போக்கோடு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பெண்கள், மாதவிலக்கு சார்ந்த சிரமங்கள் இன்றைக்கு என்னை பாடாய்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு சிரமம்,
மாதவிலக்கு வருகிறது, ஆனால் எனக்கு உதிரப்போக்கே இல்லை, ஒரு நாள் கண்ணில் பார்க்குற மாதிரி தான் இருக்கு, அதுக்கு மேல பிளட் ஃப்ளோவே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு சிரமம். கருமுட்டை முதிர்ச்சியில் ஏற்படுகின்ற சிரமங்கள், வேகமாக அதாவது 35 வயது 36 வயதிலேயே மெனோபாஸோட சிண்ட்ரம் ஏற்படக்கூடிய ப்ரீ மெனோபாஸ்ல போராடி கொண்டிருக்கக்கூடிய பெண்கள், உங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய காமன் ப்ராப்ளம் ரெண்டு. ஒன்னு உடம்போட எடை, இன்னொன்னு முகத்துல தேவையில்லாம இடத்துல வளரக்கூடிய ரோம வளர்ச்சி. ஆனா பெண்ணான் பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய பெண்களுக்கு ரோம வளர்ச்சி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். என்னதான் இதுக்காக த்ரெட்டிங் மாதிரி சிகிச்சையோ தேவையற்று இருக்கக்கூடிய ரோமங்களை நீக்கக்கூடிய சிகிச்சையோ நம்ம தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாலும் கூட நமக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இல்லை அப்படின்னு நமக்கு வெளிப்படுத்தி சொல்லக்கூடிய அறிகுறிகளாகத்தான் இந்த வளர்ச்சிகளை நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த சிரமத்தை மாற்ற நம்ம என்ன செய்யணும், குணமாக்க என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம எடுக்க வேண்டிய முயற்சி, முறையான முயற்சி எதுனா உடல் கழிவு நீக்கத்திற்கு பிறகு இந்த உடல் பருமன் குறைய தீநீரை தினசரி வாழ்க்கையில் வைத்துக் கொள்வதுதான். உஷ்ண நோய்கள் சொல்லக்கூடிய உடல் சூடினால் ஏற்படுகின்ற எந்த நோய்களோடு நீங்க போராடி கொண்டிருந்தாலும் அதை குறைப்பதற்கு இந்த உடல் பருமன் குறைய தீநீரை பயன்படுத்தினாலே போதும். மலைவேம்பு, பரங்கிப்பட்டை, நெருஞ்சில், சோம்பு, வெறும் 4 பொருள் தான். மலைவேம்பு, பரங்கிப்பட்டை, நெருஞ்சில், சோம்பு, ஒவ்வொன்றத்தையும் 3 கிராம் எடுங்க. 300 மில்லி தண்ணீர்ல போட்டு கொதிக்க வச்சு 100 மில்லியா குறைச்சி வடிகட்டி காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை ஒரு தீநீராக சாப்பிட்டாலும் பரவாயில்ல. இல்லை சார், நான் 130 கிலோ எடை இருக்கேன், 180 கிலோ எடை இருக்கேன், எனக்கு ரொம்ப ரேப்பிடா வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா 1 லிட்டர் தண்ணீர் எடுத்து நல்லா தண்ணீரை கொதிக்க வச்சு கொதிக்கிற தண்ணீர்ல இது எல்லாத்துலயும் ஒரு தேக்கரண்டி போட்டு நல்லா, அதாவது 10 கிராம் போட்டு நல்லா அதை ஸ்லிம்ல வச்சு 20 நிமிஷம் வேக வச்சு வடிகட்டி எடுக்கக்கூடிய தீநீரை காலை முதல் இரவு வரை அப்பப்ப 100 மில்லி சாப்பிட்டாலும் பரவாயில்ல, நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். சார் நீங்க சொல்றதெல்லாம் சரி, ஆனா இதெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கான வசதி எனக்கு இல்லை, இந்த கஷாயத்துக்கு இணையான மாத்திரைகளாக எனக்கு ஏதாவது சொல்ல முடியும்னா ஸ்ரீ ஸ்லிம் டேப்லெட். பொதுவா ஸ்ரீ ஸ்லிம் கேப்சூல்ஸ்னு உண்டு, டேப்லெட்னு ஒன்று உண்டு. ஸ்ரீ ஸ்லிம் டேப்லெட்ஸுங்கிறது ரொம்ப எஃபெக்டிவானது. இந்த ஸ்ரீ ஸ்லிம் டேப்லெட் காலை 3, மதியம் 3, இரவு 3, உணவுக்கு ஒரு 30 நிமிடம் முன்னாடி சாப்பிடுங்க. இது கொழுப்பு சத்தை குறைப்பது, வளர்சிதை மாற்றத்தை அதிகப்படுத்துவது, உடல் கழிவை வெளியேற்றுவது, பெருங்குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, செரிமானத்தில் இருக்கக்கூடிய குறைகளை மாற்றுவது, ஈரல் செயல்பாடை மாற்றுவது, உடல்ல ரத்தத்தில் தேங்கி கிடக்கக்கூடிய தண்ணீராக கழிவாக இருக்கக்கூடியதை வெளியேற்றுவது, உடலுடைய பேசிக் மெட்டபாலிக் ரேட்டை அதிகப்படுத்தக்கூடிய நம்முடைய தைராய்டு முதல் கொண்டு 6 ஹார்மோன்களை சீராக்குவது, மன அழுத்தம் சார்ந்த காரணிகளை குறைப்பது, எல்லாத்துக்கும் மேல உடம்புடைய பேசிக் மெட்டபாலிக் ரேட் அதிகமாகிறதுனால மனதில் இருக்கக்கூடிய உற்சாகத்தை அதிகப்படுத்தி உடலை மனதை ஆரோக்கியமாக வைக்க உதவுவது வரை அனைத்தையுமே செய்யக்கூடிய ஒரு அழகான அருமருந்து தான் ஸ்ரீ ஸ்லிம் டேப்லெட்ஸ் சொல்லக்கூடிய மாத்திரைகளை. இதை காலை 3, மதியம் 3, இரவு 3 உணவுக்கு முன்பு சாப்பிடுங்க. முடியாதவங்க இந்த கஷாயத்தை பயன்படுத்தினாலும் இதே போல 10 பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். எதாக இருந்தாலும் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். குறைஞ்சது ஒரு 100 நாட்களுக்கு இதை பயன்படுத்துங்க. அப்ப உடல் எடையில வரக்கூடிய மாற்றத்தையும் குறிப்பாக தொப்பை குறையக்கூடிய ஒரு நிலையும் அடையிறதையும் நீங்க பார்க்க முடியும். நான் 10 நாள் சாப்பிட்டு ரிசல்ட் கிடைக்கல, 5 நாள் சாப்பிட்டு ரிசல்ட் கிடைக்கலன்னு சொல்லாதீங்க. குறைஞ்சது 3 மாதங்கள் தொடர்ந்து இதை பயன்படுத்துங்க, நல்ல மாற்றம் இருப்பதை பார்க்கலாம். இதை ஒரு 3 மாத காலம் 100 காலம் பயன்படுத்தி விட்டு 100 நாட்கள் இதை தொடர்ந்து பயன்படுத்தி விட்டு இதோடைய பயன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. அது மட்டும் இல்ல, இந்த வீடியோவை நம்ம நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய உடல் எடை குறைக்க முடியாமல், திருமணமாகாமல், வேலையில முன்னேற்றம் இல்லாமல் மிகுந்த மன வருத்தத்தோடு இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள், தோழர்கள், உறவினர்கள் யார் இருந்தாலும் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி இதை பயன்படுத்திட்டு இதோடைய பயன்கள் என்னங்கிறத, அவர்களுடைய அனுபவம் என்னங்கிறதையும் இதுல கமெண்ட்ல ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. உங்களோட சோசியல் மீடியால இதை ஷேர் பண்றதுக்கு தவறாதீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.